அப்பப்பப்பப்பா! ஒரு நாளைக்கு எவ்வளோ துணியை துவைச்சி மாடல, மடித்து வச்சு மாடல. எல்லா லேடீஸோட பிரச்சனையும் இந்த துணி பிரச்சனையாக தாங்க இருக்கும். அந்த காலத்தில் அவங்க துணியை அவங்களே துவைச்சிட்டு அவங்கவுங்க மடித்து வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த வாஷிங் மிஷின் வந்ததுலேருந்து பாருங்கள், எவ்வளோ துணி கிடக்குது பார்த்தீங்களா? அப்பா, துணி துவைச்சி மாடலைங்க, துணியை காய போட்டு மாடலை. மழை நாள் வந்தால் இப்படி தான், நம்ம வீட்டுக்குள்ளேயே துணியை காய வைக்கிற மாதிரி இருக்கும். மழை பெய்யும், எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு மழை வந்து எல்லா துணியும் நனைஞ்சிடுச்சு பாருங்கள். ரூம் ஃபுல்லாக துணி. இந்த துணியை இறக்கட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். நம்ம ஸ்பானிஷில் ட்ரெஸ்ஸுக்கு என்னென்னு பார்க்கலாமா? வெஸ்டிடோ, லா ரோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்டிடோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தொங்குது இல்லையா துணி, இதுக்கு பேர் லா ரோப்பா. என்ன சொல்லுவாங்க ஸ்பானிஷில்? ட்ரெஸ்ஸுக்கு லா ரோப்பா. இந்த மாதிரி குவியெல்லாம் போட்டு வச்சா அதுக்கு பேர் வேஸ்டிடோ. வேஸ்டிடோ பொதுவாக எல்லா துணிக்கும் சேர்த்து ஸ்பானிஷில் வேஸ்டிடோன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஸ்பானிஷ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அந்த பிழைகளை திருத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம ஸ்பானிஷ் சேனலில் இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜை நம்ம வாழ்க்கை முறையோடு நம்ம பொருத்தி பார்த்து கற்றுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்கலாம், நம்ம மனசில் போய் ஆழமாகவும் பதியும். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.